தங்கமும் வெள்ளியும் வந்து பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் வீக்கில் இருந்து நமக்கு கொஞ்சம் பையிங் கண்டிஷனில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இப்போ கோல்டெல்லாம் ஒரு 4600 வந்து டாலரை வந்து கிராஸ் பண்ணிடுச்சு. அதே மாதிரி சில்வரும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு $68 பக்கம் டச் பண்ணியிருக்கு. ஓகேங்களா? இப்போ இந்த 2-3 நாளில் இப்போ கம்மிங் 2 or 3 டேஸில் வந்து கோல்டு அண்ட் சில்வர் வந்து இறங்கிறதுக்கான ஏதாவது ஒரு பாசிபிலிட்டி இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து இருக்குது. ஒரு 2 விஷயங்கள் மூலயமா நம்ம வந்து இதை வந்து இறங்குமா இல்லை ஏறுமா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம். ஒன்று வந்து நாளைக்கு ரிலீஸ் ஆக போகிற பிசிஇ ப்ரைஸ் இண்டெக்ஸ், அதாவது யூஎஸ் இன்ஃப்ளேஷன் டேட்டா. ஸோ இந்த இன்ஃப்ளேஷன் டேட்டா வந்து எதிர்பார்த்ததை விட அதிகமாக இருந்தது, அதாவது யூஎஸோட பணவீக்கம் வந்து அதிகமாக இருந்தது அப்படின்னா கோல்டு அந்த இடத்துல வந்து ஃபால் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் ஜாக்சன் ஹோல் சிம்போசியம் அப்படின்னு சொல்லி அமெரிக்காவில் வந்து ஒரு எக்கனாமிக் கான்ஃபரன்ஸ் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. அதாவது அந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா கெவின் வார்ஸ், ஃபெட் சேர்மன் வந்து கெவின் வார்ஸ், அவர் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி கொடுப்பார், ஒரு ஸ்பீச் மாதிரி கொடுப்பார். ஸோ இந்த ஸ்பீச்சில் வந்து அடுத்த ஃபெட் ரேட் வந்து கட் பண்ணலாமா வேணாமா, ஹாக்கிஸ் டாவிஸ் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து ஹாக்கி ஸ்டேட்மெண்ட் மாதிரி அவர் கொடுத்தாரு அப்படின்னா கண்டிப்பாக வந்து கோல்டு அண்ட் சில்வர் வந்து ஃபால் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து இருக்குது.